எடப்பாடி பழனிசாமி எங்க தலைவர் கொடுத்த இந்த 5000 ரூபாய் உரிமை தொகையினால தமிழ்நாட்டு பெண்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாவும் தமிழ்நாட்டு குடும்பங்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு அமித்ஷாக்கு பொறுக்கல. அவர் எரிச்சலாகி கோவப்பட்டு உங்களுக்கு போனை போட்டு போன்லயே லாடம் கட்டி இருக்கிறாரு. வண்டி எடுத்துட்டு கிளம்பியா அப்படின்னு சொன்ன உடனே நீங்க இப்ப தெருவில் உளறிட்டு இருக்கிறீங்க. ஏன் எடப்பாடி அதென்ன பேசுறப்ப எங்க தலைவரோட எல்லாம் ஒப்பிடுறீங்க? உன்னுடைய அரசியல் வாழ்க்கை எவ்வளவு ஒரு கேடுகட்ட ஒரு அரசியல் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை. எங்க தலைவர் 1967 அதாவது அவரோட 14வது வயசுல எலெக்ஷன் வேலை பார்க்க வந்துட்டாரு. சரியா? பார்க்க 23வது வயசுல எமர்ஜென்சி எடுத்து சிறைக்கு போனவர். அதாவது ஒரு அரசியல் போராளி 23 வயசுல. அந்த காலகட்டத்தில் நீங்க எல்லாம் எங்க இருந்த? ஏன் எடப்பாடி? அதாவது சிலுவம்பாளையத்துல பங்காளிகளுக்குள்ள சண்டை நடந்து கொலையாகி போய் கொலை குற்றவாளி மாதிரி அங்க தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு கேடுகட்ட ஆளு நீங்க. நீங்கெல்லாம் எங்க தலைவரை பத்தி பேசுறீங்க. ஏன் எடப்பாடி? அதாவது 23 வயசுல அப்படி எமர்ஜென்சி எடுத்து அதற்கப்புறம் 1989 சட்டமன்ற உறுப்பினராகி அதுக்கப்புறம் சென்னை மேயர் ஆகி அப்புறம் கட்சியில துணை பொதுச் செயலாளர் பொருளாளர்னாகி தமிழ்நாட்டு அமைச்சராகி துணை முதலமைச்சராகி முதலமைச்சரா வந்தாரு. அதாவது 14 வயசுல தொடங்கினது 68வது வயசுலதான் அவர் முதலமைச்சரானாரு. கிட்டத்தட்ட 54 வருஷம் போராட்ட வாழ்க்கை. சரியா? உங்களை மாதிரி ஜெயலலிதா காலில் விழுந்து சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சர் பதவிக்கு கூவத்தூர் ஏலத்துல, அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் காலில் விழுந்து, அதுக்கப்புறம் அமித்ஷா காலில் விழுந்து ஒரு கேடுகட்ட அரசியல் வாழ்க்கை வாழ்ற நீங்க தொடர்ந்து அதாவது எங்க தலைவர் உங்களை எதிர்க்க ஆரம்பிச்ச நாள் முதல் தொடர்ந்து தோல்வியை தழுவுற 10 தோல்வி 11 தோல்வி பழனிசாமி நீ எங்க தலைவரை பார்த்து பேசுறீங்க. அதாவது எடப்பாடி 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க தலைவர் கோட்டைக்கு போய் முதலமைச்சரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி 2வது முறையா திமுக 7வது முறையா ஆட்சி அமைக்கும். சரியா? அன்னைக்கு நீங்க அதாவது அதிமுக தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்டு படுதோல்வி அடைஞ்சு எடப்பாடி பழனிசாமி சொந்த தொகுதியிலே தோத்து, அமித்ஷா மாதிரி ஆள் இல்ல அதிமுக தொண்டனே எடப்பாடிய கட்சி ஆபீஸ விட்டு ஓட ஓட விரட்டி உங்களுக்கு ஒரு அடையாளம் இல்லாத ஒரு செல்லா காசாதான் நீங்க இருக்க போறீங்க. எடப்பாடி நல்லா தெரிஞ்சுச்சுக்குங்க. 2026 உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு அதிமுக தொண்டர்களே முற்றுப்புள்ளி வைப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தேர்தலில் துரத்தி அடிப்பாங்கிறத எழுதி வச்சுக்குங்க.